மேல ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்கன்னா உனக்கு எலெக்ஷன்ல அது ம். பிரச்சனை தான். புரியுதா உனக்கு? ம். நீ தப்பே பண்ணனா ம். கூட இவன் போய் ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமா கேஸ் போட்டான்னா நீங்க வந்து தப்பு பண்ணலன்னு கோர்ட்ல போய் நிரூபிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போய் உள்ள வச்சானா ம். வச்சிருக்கான். புரியுதா? ஏன்னா ம். இந்த அண்ணனுடைய கேஸ்லயே ஜட்ஜ் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா உங்க தரப்பு வாதத்தை கேட்கறதுக்குலாம் நான் இங்க இல்ல. நீங்க முடிஞ்சா ஃபைனை கட்டு, இல்லையா போய் மேல்முறையீடு பண்ணிக்கோ. நான் உங்க தரப்பு வாதத்தை கேட்கறதுக்கு நான் ஆளு கிடையாது. அவன் எழுதின தீர்ப்புல இப்படிதான் எழுதியிருக்காங்க. ஓகேவா? கோர்ட்ல ஜட்ஜி சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுதான். உங்க தரப்பு வாதத்தை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஃபைன் போட்டுருக்காங்க, ஃபைனை கட்டு. இல்லையா நீ போய் மேல்முறையீடு பண்ணிக்கோ. இல்லையா நீ வந்து இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல போயிட்டு பேசி காம்ப்ரமைஸ் ஆயிக்கோ. அதுதான் அவனுடைய பாயிண்ட். யாரோட பாயிண்ட்? ஜட்ஜ். இந்த ஜட்ஜ் யாருன்னா அண்ணனுக்கு தலைமை பண்பு இல்லைன்னு ஒரு ஜட்ஜி சொன்னார்ல, ஞாபகம் இருக்கா? செந்தில்னு ம். சொல்லிட்டு ஏன் மச்சான் அதே அதெல்லாம் தெரியும் மச்சான். அதே ஆளுதான் இவரு. ஓகேவா? அதனால அதிகாரத்தை நம்ம மேல நேரத்துல காட்டுறதுக்கு அவங்க எல்லா வழியும் முயற்சிப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் சேஃப் சைடா இருந்துட்டோம். இப்ப நீங்க நிறைய சேனல்களை பார்த்துருப்போம். எலெக்ஷன் வருது எதுவும் பண்ணாதீங்கடா, அமைதியா இருக்கடா, எலெக்ஷன் முடிஞ்சு பாத்துக்கலாம், எலெக்ஷன் முடிஞ்சு பாத்துக்கலாம் சொல்றதுக்கு ரீசனே இதுதான். புரியுதா? இப்போ வந்து நாளைக்கு போயிட்டு கோர்ட்ல சரண்டர் ஆவாங்க. இல்லைன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நாளைக்கு வக்கீலோட போய் சரண்டர் ஆகும்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு கேஸ் ம். போட்டுட்டு இப்போ யாரு நம்ம ருஷி ஆனந்தியும் திரும்ப இவர் இருக்காருல்ல, அவர் யாரு, சீட்டு போட்டு மிரட்டிட்டு இருந்தானுங்கள, ஒளிஞ்சிட்டாங்க ம். ஒளிஞ்சிட்டாங்க வரல. அந்த மாதிரி இவனோட இருக்க மீடியாவை வச்சு ஒரு 100 பிளாஷ் போடுவான் உட்கார்ந்துட்டு. தலைமறைவு தலைமறைவு, லெப்ட் பாண்டி பாய்ந்தது வழக்கு, அவர் காவை காவியாருன்னு சொல்லிட்டு இவன் ஒரு 100 பிளாஷ் போடுவான். புரியுதா? இதுக்குதான் வந்து நீ ம். நல்லதுதான் கெட்டதுதான் பார்க்க வேண்டிய டைம்லயே நம்ம இல்லை. நம்ம மக்களோட பிரச்சனையை எடுத்து சொல்ல வேண்டிய டைம்ல இருக்கோம். நீ அதெல்லாம் எடுத்து இல்ல பேசணும். இது தேவையில்லாம உனக்குதான் டேமேஜ். இல்ல மச்சான் அந்த புரியுதா? விட்டுற அந்த ஊப்பிங்களுக்கு கேட்கலான்ட்டு அந்த நியூஸ் போட்டது வந்து நியூஸ் 24%. அதே நியூஸ்ல தான் இந்த பழனியாண்டின்ற ஒரு புறம்போக்கு நிலத்துல வந்துட்டு அந்த கல்குவாரிகளை ஆட்டை போடுறதுக்கு நியூஸ் போட்டாங்க. அதை எவனா எடுத்து பேச தெம்பு இருக்கா? இந்த கொத்தடிமை டிஎம்கே தான் கேட்கலாம் மச்சான். இந்த நியூஸ் எடுத்து போட்டு அக்கி அந்த அக்கி நாயே சொல்றேன். உனக்கு வந்து இதே நியூஸ் சேனல்ல வந்து பழனியாண்டி மிஸ்டர் பழனியாண்டி வந்து அவர்கள் வந்து இந்த கல்குவாரி வந்து நியூஸ் நிருபர் அடிச்சார்ல, அந்த வீடியோ எடுத்து பேச தெம்பு இருக்கா அக்கி? அவனுக்கு பேரெல்லாம் சொல்லி வளர்த்து விடாத மச்சான். நமக்குன்னு ஒரு மரியாதை. அவனுக்கு பேரெல்லாம் ஸ்டேஷன்ல மென்ஷன் பண்ணி அவன் என்ன கொத்தடிமை மச்சான் தெரிஞ்சுக்கிட்டோம். வணக்கம் குமரி விக்ரம். வணக்கம் வணக்கம். என்னையா போட்டுட்டு இந்த நான் சொல்லுவேன் மச்சான், நாளைக்கு நான் ஒரு ஸ்பேஸ் போடுறேன், ஒரு ரெக்கார்டிங் ஸ்பேஸ் போட வேண்டி இருக்குது. இன்னைக்கு மதியானம் அவங்க பேசிட்டு இருந்தாங்க டிஎம்கேல இருந்து. ஓகேவா? நான் உள்ள போயிருந்தேன், சும்மா கேட்கலாம்னு போயிருந்தேன். அவனுங்க சில விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. அனைத்து சாதியினரும் ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வந்தாங்க தெரியுமா டிஎம்கேல இருந்து. அதை பத்தி பேசிட்டு இருந்தானுங்க. என்ன அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம டிஎம்கேல இருந்து இதை கொண்டு வந்தாங்க, இதை வந்து யாருமே அமல்படுத்த முடியாது, டிஎம்கே மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மத்த யாரும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நான் அது என்னடா இது, இவங்க பேசுறது என்ன டாபிக்னு சொல்லி போய் பார்த்தா அதுல எவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? அது நாளைக்கு ஸ்பேஸ் போகணும் தெரியுமா? அதுல நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. எடுத்துட்டு டேட்டாவோட பேசணும். ஏன்னா இல்ல, இவன் வந்து 218 248 பேருக்கோ பணி நியமனம், அதாவது ஸ்டார்டிங்ல வந்த இவங்க ஆட்சி அமைச்ச உடனே பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா வெறும் 58 பேரை வந்து பணி நியமனம் பண்றேன்ட்டு பணி ஆணையம் அந்த இது இருக்கு தெரியுமா, சர்டிபிகேட்டு, அதை கொடுத்துட்டு உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. வெறும் இதை மட்டும் கொடுத்துட்டு வாக்குறுதி நிறைவேற்றி வாக்குறுதி நிறைவேற்றிட்டோன்ட்டு பொய்யா இது பண்ணிருக்கானுங்க. இதை நான் பார்த்தேன், என்னடா இது இப்படி பண்ணிருக்காங்க, பண்ணிட்டு வாக்குறுதி நிறைவேற்றிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டு. நான் அதை வெயிட் பண்ண, அதுக்கான ஃபுல் டீட்டெயில் எடுத்து நான் நாளைக்கு பேச போடுறேன் 6:30க்கு. அதுல பத்தி பேசணும். எனக்கு இந்த இவங்க வேண்டாம் நினைச்ச ஒரு கோபமா வருது, இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் தான்.
இல்ல உன நியூஸ் நீ ஒரு ஜேர்னலிஸ்டா நீ படிக்க போறதுனா மச்சான், இல்ல ஸ்டார்டிங்ல ஒரு இல்ல இமானுவல் இங்க பாரு. இல்ல மச்சி இல்லடா இல்ல மச்சி ஒரு நியூஸ் பேப்பர்ல தான் நீ டைமா போடுறேன்னு வச்சுக்கோயேன். உனக்கு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தது என்னன்னா நீ வந்து எந்த சைடுமே ஒரு இதா இருக்க கூடாது. நேர அதாவது ஒரு சார்பா இருக்கக்கூடாது. அறத்தின்படிதான் நடக்கணுங்கிறத உனக்கு சொல்லி கொடுத்துதான் அந்த காலேஜ்ல ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு கட்சிக்காரன் பைசா கொடுக்கறாங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு 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 எச்சத்தனமான வேலை வாங்கி தெரியுமா? இவங்க பண்றது வந்து எப்படின்னா ஒரு மக்களோட வாயில வயிற்றுல அடிச்சு சம்பாதிக்கிற அந்த காசு தான் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. கரெக்டா? அந்த காசை வாங்கிட்டு இவங்க எப்படி இப்படி பணம் தோணுது? இதுக்கு வேற ஏதாவது பண்ணலாம்னு பேச வச்சு நான் பேசுவோம். மச்சான் இங்க பாரு, நம்ம ஆதவ் சொன்ன மாதிரி லாஸ்ட் ஃபைனல்ஸ் வந்துட்டோம், ஓகேவா? இன்னும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன். இந்த நேரத்துல நீங்க வந்து தயவுதாட்சணை, தொழில் தர்மம், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இது எல்லாமே நீ பார்க்கவே முடியாது, ஓகேவா? இங்க மக்களுடைய தேவையை வச்சு சம்பாதிக்கிற லட்சக்கணக்கான பேர் இருக்கான். கிட்டத்தட்ட திமுக மட்டும் ஒரு 40 லட்சம் பேர் இருக்கான். எதிர்கட்சியில ஒரு 20 லட்சம் பேர் இருப்பான், ஓகேவா? இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் நீட்ஸ் ஆஃப் பீப்புள், ஓகேவா? நீட்ஸ் ஆஃப் பீப்புள் நான் எதுல எப்படி சொல்றேன்னா, ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுல இருந்து, ஒரு தொழில் தொடங்குறதுல இருந்து, ஒரு இடம் வாங்குறது, எல்லா இடத்துலயுமே ஒருத்தனுக்கு ஒரு தேவை இருக்குன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு எப்படிடா கொள்ளையடிக்கிறான்னு தான் பார்ப்போம். ஒரு சர்டிபிகேட் வாங்க போற, அங்க ஒரு கமிஷன் கொடுக்கணும். ஒரு இடம் வாங்க போற, லேண்ட் புரோக்கரு ஒரு கமிஷன் வேணும், ஓகேவா? இல்ல நீ வந்து ஒரு பொருள் நீ கடையில போய் வாங்க போறன்னா அங்க ஒரு சேல்ஸ்மேன் ஒரு கமிஷன், ஒரு லோன் போறியா லோன் வாங்குற ஏஜென்ட் ஒரு கமிஷன். அப்படி இங்க மொத்த பேருமே ஒரு சிஸ்டம் கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ஓகேவா? இந்த இடத்துலதான் ஒரு மாற்றா நம்ம வரோம்னு சொல்லும்போது இங்க ஒருத்தனாலையுமே சஸ்டெயின் பண்ண முடியாது. அதை யாராலையுமே ஏத்துக்க முடியாது. இன்னைக்கு பாரு, நீ உழைக்கிற, நீ சம்பாதிக்கிற, அந்த சம்பாத்தியத்தை வீட்டுக்கு செலவு பண்ற, ஓகேவா? இதுதான் நம்ம பேட்டர்ன். இப்போ நான் வேலைக்கு போறேன், எனக்கு கிடைக்கிற சம்பளத்தை எடுத்து என் குடும்பத்தை பார்க்குறேன். இதுதான் என் பேட்டர்ன். இங்க எவனாவது கமிஷன் வாங்கியோ கொள்ளையடிச்சோ சம்பாதிக்கிற எவனா ஒருத்தன் தாவைகளை இருக்கா நீ பார்க்கியா? சொல்லு பார்க்கலாம். இப்போ நீங்க இந்த எலெக்ஷன்ல நீங்க வின் பண்ணிட்டீங்களா, இவங்க மொத்த பேருக்குமே த்ரெட்டா மாறிடுவீங்க. அதுதான் அவங்களோட பிரச்சனை. இந்த நேரத்துல போய் கேஸ் போடுறது, உங்களை ட்ரிகர் பண்றது, இது எல்லாமே நடக்கும். 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் பாண்டி ஒரு வீடியோ போட்டான் போல, ஓகேவா? அந்த லெஃப்ட் பாண்டி வீடியோ போட்டு அங்க போய் ஒரு பிரச்சனை பண்ணோம். அந்த பிரச்சனை பண்ண தாவேக்காரன் தான் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லு பார்க்கலாம். இல்ல அதுதான் நானும் சொல்ல வந்தேன் குமரி. இப்போ இல்ல இப்போ இல்ல நேற்று இது இருக்க இங்க வந்து நிறைய பேர் இப்ப லெஃப்ட் பாண்டியை பத்தி ஒரு 10 பேர் நம்ம பசங்களே ட்வீட் போடுவான். இவெல்லாம் ஆள் இல்லை, இவெல்லாம் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி ட்வீட் போடுறது எல்லாமே நம்ம வேலைக்கு வேலை பார்ப்பாங்க. ஆனா அந்த நியூஸோட ரியாலிட்டி தெரிஞ்சுக்கணும். டிவிகே பசங்க போய் பிரச்சனை பண்ணானுங்களா, இதை லெஃப்ட் பாண்டி டைரக்டா இன்வால்வ் அடிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்ல வந்தேன் குமரி. வேற எவனாவது பண்ணிட்டு டிவிக்கே மேல சொல்லிடக்கூடாது, சொல்லிருக்கலாம் மேபி. இதுதான் நடக்கும். இதுதான் டாபிக் கொடுங்கடா. டாபிக். இல்ல மச்சான், அந்த அந்த லெஃப்ட் பண்ணி மேட்ரை விடுங்கடா. அப்புறம் அவர் சொல்லிட்டாரு, அண்ணன் இரு ஆதவ் சொல்லிட்டாரு கிளியரா, இதுக்கு மேல பண்ணாதீங்கட்டாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா கேளுங்கடா. சரி நீ முடிச்சிரு மச்சான். நீ முடிச்சு அப்புறம் விட்டுலாம், அடுத்த டாபிக் போ. நீ முடிச்சு அதை என் பண்ணிட்டு அவ்வளவுதான். நான் முடிச்சு நீங்க பாரு சொல்ல வரதே அப்படியே தடுத்துறீங்க. தடுக்கல ஃபுல்லா பேச மச்சான், முடிச்சிடாத. நீ பேச டேய் இருடா, பேசுறேன்டா. பேசுடா குமரி பேசுறா. நான் இது பேசுறேன், வரேன் ஒரு 5 மினிட்ஸ் வரும். சரி முடிச்சோம். இல்ல அத மாதிரி அதான் என்ன ஆதவ் என்ன ஃபைனலா என்ன முடிச்சாருன்னா, இது கண்டிப்பா நிறைய ட்ரிகர் பண்ணுவாங்க, நீங்க வந்துட்டு மெயினா மாடுச்சல பேர் சொல்லியே சொன்னாரு, நீங்க ட்ரிகர் ஆகாதீங்க, உங்களை வேணுமே ட்ரிகர் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க சொல்லி முடிச்சு. அதுவும் இந்த என்டிகே எல்லாம் ஒரு இல்ல எனக்கும் அதுதான் அவங்க ட்ரிகர் பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க என்ன பேசினாலும்
சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல இந்த என்டிடி உள்ளவங்க பேசுறத. ஓகேவா? நானுமே இந்த மண்டக்கலப்பன் ஒரு இது வந்துச்சு தெரியுமா? அவங்க ஆமா ஏதாவது பேசினாங்கன்னா நான் வெறுமனே அந்த மண்டக்கலப்பன் மட்டும் போட்டு இதை போய் விட்டுருவேன். அது அவங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம பசங்க எப்படின்னா அவங்க ட்ரிகர் பண்றதுக்கு நம்ம ட்ரிகர் ஆயிடுறோம். அப்படி ஆகக்கூடாது. நம்ம அவங்களை ட்ரிகர் பண்ணி விடணும். அது எப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்கன்றதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ இல்ல இது ஷார்ட் எல்லாம் வந்துட்டு ரொம்ப கேவலமா போய் இறங்கி அதான் அண்டர் த பெல்ட் போய் பேசிட்டு இருக்கான். இந்த ஆனா நான் பசங்க அந்த மாதிரி அவனை பேசுறது உட்காந்தான் என் பத்தினா பசங்க வீடியோ அது மாதிரி போட தெரியும் நினைக்கிறான். போடக்கூடாதுன்னு இருக்காங்க. என் ஷார்ட் டைம் அவனுக்கு வீடியோ போட தெரியாது என்ன அண்டர் த பெல்ட் இறங்கி பேச. இல்ல அவங்க அண்ணன் அதான் சீமானை வச்சு பேசினா எவ்வளவோ பேசிட்டு போலாம். நம்ம பசங்க எவனும் சரி பேசக்கூடாதுன்னு இருக்கானுங்க. இன்னொன்னு இப்ப இது சொல்லிருப்பாரு 2024 வந்துட்டு எம்பி சீட்ல இருந்து ஒரே ஒரு முஸ்லீம் கூட கொடுத்திருக்க மாட்டாங்க சீட்டு. அதையும் அதை மென்ஷன் பண்ணிருப்பாரு. விக்ரம் கேக்குதா? கேக்குது. இப்பதானே கேக்குது. உன் வாய்ஸ் கட் ஆயிடுச்சா எனக்கு கட் ஆயிடுச்சான்னு தெரியல. இல்லடா, இவனுங்க ட்ரிகர் டக்குன்னு ஆயிட்டானுங்கடா. எனக்கு தெரிஞ்சு நம்ம பசங்களுக்கு இதே நம்ம பசங்க ஆனாதாவது சரிங்களா? இந்த பதவிகள் உள்ளவங்க சீக்கிரம் ஆயிடுறானுங்க ட்ரிகர். டேய், அவங்க எல்லாம் நம்ம பேசுறதெல்லாம் நம்மள மாதிரி கண்டுக்காதீங்க. இங்க பாருங்க. எல்லாம் நம்மள மாதிரி ஃபேன் அது பண்ணுவோம். அண்ணன் ஒருத்தர் சொல்லக்குள்ள அவனுக்கு கண்டிப்பா ட்ரிகர் ஆக தான் செய்வான். இல்ல இல்ல குமாரி, இல்ல விக்ரமு. இப்போ இப்ப ஆன்லைன்ல இருக்கிறவங்க நம்ம என்ன ஆட்கள் பேசினா கூட ஒண்ணும் தெரியாது. இப்ப ம் கட்சியில இருக்கிறவங்க உள்ள பதவி அதாவது போஸ்டிங் வாங்கிட்டு அவன் அப்படி பேசினானா அது ரொம்ப பெருசா இதாகும். இப்ப நம்மளுமே ஆன்லைன்ல பேசினாங்கன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா அதை ஈஸியா கண்டுபிடிப்பாங்க. இப்ப டிவிக்கு கட்சி நிர்வாகியா ஒருத்தன் இப்படி பண்றான், போஸ்டிங் ஒருத்தன் பண்றான் போது அது வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் சொல்லுவாரு, அவன் பேசுறத நீங்க கண்டுக்காதீங்களா, வெயிட் பண்ணுங்க, ஒரு நாள் அவன் தட்டிக்குள்ள மாலை தூக்கி போட்டலாம் அப்படின்ட்டு ஏதாவது சும்மா டெக்கர் பண்ணி விடுவா, பேசிட்டு விடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். வணக்கம் மாஸ்டர் ப்ரோ. வணக்கம் சார். வணக்கம் 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 guys. நல்லா எனக்கு தெரியுது நீங்க யார இல்ல பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றது 10 பைசாக்கு அதுக்கு பிரோஜனம் இல்லாத ஒரு டவுட். முட்டை இல்ல முட்டை நான் முட்டை எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் உன்னோட இன்பாக்ஸ்ல கேக்குறேன், அப்புறம் சொல்லுறியா? இல்ல வேண்டாம், தண்ணி கேக்குறேன். அத டவுட் இருக்கு இன்பாக்ஸ்ல போய் சொல்றேன். படத்துல சொல்லுவாங்க தெரியுமா? ஏங்க ஓப்பனா கேட்டுப்புட்டு அது இன்பாக்ஸ்ல டவுட் கேட்பியா? எனக்கு புரியல எனக்கு. சொல்லி கேள்றா, சீக்கிரம் கேள்றா. அவன் நேற்று உண்டா இன்பாக்ஸ் இல்ல இல்ல ஐடி வேற எடுத்துட்டான். சீக்கிரம் கேள்றா. நான் இன்பாக்ஸ் நெக்ஸ்ட் ரொம்ப பார்க்க மாட்டேன்டா. அவர் பார்க்கவே மாட்டாரு. உனக்காக ஓப்பன் நீங்க நல்லவரா கெட்டவரா இல்லையா? அனுப்புவாங்க. இல்ல உன் வாய்ஸ் கேட்டா இந்த மதன் தெரியுமா, பப்ஜி மதன், ம் அவனே மாதிரி இருக்குது. ஓ அவன் தான் நான் கேக்குறியா? அடுத்த கேஸ்ல அவன உள்ளத்தல முடிவு பண்ணிட்டியா நீ? உள்ளத்தல முடிவு பண்ணிட்டான். இல்ல 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 அதாவது பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். அது ஓப்பனா கேட்டு இன்பாக்ஸ்ல கேக்குறேன்னு சொல்லிட்டு சரி இன்பாக்ஸ்ல அனுப்புறானா அதையும் ஓப்பனா கேட்டுட்டான். ஆக மொத்தத்துல எல்லாம் ஓபன் பண்ணுது. இல்லையா, ஏன்னா டேய் எனக்கு இங்க ரொம்ப பாரு, டவுட் குமரி. கொஞ்சம் பேரு இல்லடா இங்க பாரு, கொஞ்ச நாள் வந்து எலெக்ஷன் வரைக்கும் இந்த ஃபீல்டுல இருக்கவங்க தான் வந்து போய் கேஸ் போடுவாங்கன்னா எங்க மேலயும் ஒரு 10 கேஸ் வாங்கி கொடுக்காம நீங்க போக மாட்டீங்க. ஏய் ஏன்டா இல்ல இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல குமரி, தலைவன் இல்ல இல்லடா, தலைவனா இருக்கிறவன் ஒரு 4 கேஸ் வாங்காம இருக்கிறது என்ன? 4 கேஸ் தானே. சபாடி ஓகே ஃபைன். இல்ல ஆக்சுவலா எனக்கு ஒரு சின்ன ஆதவத்தனை வந்து நீங்க என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நீங்க வந்து டிவிகே டிஎம்கே இது பண்ணாதீங்க அப்படின்னாரு. ஓகே நல்ல விஷயம் தான். அந்த ஸ்டார்ட்ல இருந்து நம்ம அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனல் சொல்லிச்சு நம்ம டிஎம்கே போட்டு அடிப்போம், என்டிகே அடிக்க வாங்குறது. இங்க எல்லாமே ஒரு உணர்ச்சி வசமா தளபதி மேல அன்பு பாசமும் இருக்கிறாங்க. ஓகேவா? நாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சனால தளபதி கூட நிக்கல. அவர் படத்துல நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவர் கூட நிக்கிறவங்க நாங்கெல்லாம்.
ஸோ தேர் இஸ் a டிஃபரன்ஸ். ஓகேவா? பொலிட்டிக்கலி நீ மாற சொன்னீங்கன்னா எஸ், யார் அக்செப்ட் டு சேஞ்ச், யார் லைக் டு சேஞ்ச், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா நாங்க அவர் வந்து படத்துல நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவருக்கு நாங்க அவர் கூட இருக்கிறோம். எங்களுக்கு வந்து அவர் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் மாதிரி. எங்க தளபதி எவனா ஏதாவது சொன்னோம்னா நாங்க கொஞ்சம் அக்ரெசிவா பேசக்கூடிய ஆட்கள் தான் நாங்களாம். ஸோ அப்படி இருக்க ஸ்டேஜ்ல வந்து தளபதி எவனோ ஒருத்த விமர்சிச்சு பேசும்போது அது கண்டு காணாம போற அளவுக்கு மனநிலைமை இன்னும் எங்களுக்கு உருவாகல. அப்படி ஒரு மனநிலைமை உருவாகுற நாள் வரும்போது நாங்க மாறிக்கிறோம். அது வரையும் சில விஷயங்களை டிவிகே வாஸ் டிஎம்கே செட்ட பிளாட்ஃபார்ம் பண்றது எனக்கு ஓகே தான். ஆனா கடைசி தொண்டை இருக்க எங்க கிட்டயும் அது பண்ணீங்கன்னா அது இல்லைன்னு தெரியல. எந்த அளவுக்கு வந்து அது அந்த மனப்பக்குவம் எங்களுக்கு வரல, எனக்கு வரல. மேபி யாருக்காவது வந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் வரல அந்த மனப்பக்குவம். ஏன் அப்படி சொல்றேன்னா சரி, ஆஹ் நம்ம பேசுறது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம இப்போ வந்து அவங்கள பேசுறது இது பண்றதுங்கிறது பிரச்சனை இல்லை. பட் போஸ்டிங்ல எதுவும் அவங்களுக்கு கோவம் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. கோவம் வரலாம். பட் அதை இல்ல இல்ல, அதுதான் தலைவர் வந்து சொல்றேன். இந்த கொஞ்சம் டாப்ல டயர்ஸ்ல இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் சொல்றது வந்து ரைட் பாயிண்ட். ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ் அது நானே இதை சொல்லியிருக்கேன். என்னன்னா டிவி டிபேட்ல போற எல்லாருமே என்டிஏகே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, டிஎம்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுதான் மேஜர் பார்ட் ஆஃப் நம்ம பாலிடிக்ஸ் அப்படின்ட்டு. சரி, இன்னைக்கு எத்தனை பேருக்கு வந்து இந்த மகளிர் தொகை வந்து யார் யாரெல்லாம் வீட்டுல வாங்குறாங்க? இல்ல எங்க வீட்டுல வாங்குறது இல்ல. இந்த 1000 எங்க ரூபா வீட்லயும் மகளிர். இல்ல நான் எங்க வீட்லயே சொல்லிட்டேன், சரி, அந்த ஓகே. அப்படி காசுலாம் வாங்குற வேண்டாம். யாராவது இருந்தா கொஞ்சம் செக் பண்ணிக்கோ உங்களை, ஏதாவது கால் வருதா அப்படின்ட்டு. இந்த ரேஷன் ஆபீஸ்ல இருந்தெல்லாம் கால் வருதான். கால் வந்து என்ன பண்றாங்களா, உங்களுக்கு வந்து உதவி திட்டம் நாங்க கொடுக்க போறோம் அப்படின்ட்டு. கல்வி, மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 3 லிஸ்ட் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமானோ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கால் வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? எலெக்ஷன் டைம்ல எப்படி மக்களை ஏமாத்தலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான போட்டிருக்காங்க. திட்டத்திலே இல்லாத திட்டத்தை கொண்டு வந்துட்டு நீ கொடுத்த திட்டத்தையே எதுவும் நீ வந்து நிறைவேற்றல. இப்போ இது புதுசா ஒரு ஸ்கேம் ஆரம்பிக்கிறானுங்க. இது என்னன்னு கொஞ்சம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அது டீட்டெயிலா ஆடியோ ஒரு வீடியோ ஏதாவது கிடைச்சிச்சுன்னா நான் எடுத்து போடுறேன் கூடிய சீக்கிரத்துல. என்னடா கிம்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எலெக்ஷன் டைம்ல உட்காந்துக்கிட்டு? ம் இது வந்து உங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் எப்படி வேணா இருக்கலாம்டா. எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன வேணாலும் என்ன கர்மாந்திர பாலிடிக்ஸ் வேணா பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு வந்து இந்த தனி அரிசுன்னு ஒரு பைத்தியம் தளபதியை வந்து பாடி ஷேமிங் பண்ணியிருக்கான். நான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இவனுங்களோட பாலிடிக்ஸ் எச்சத்தனத்த பாலிடிக்ஸை வந்து எப்படியெல்லாம் வந்து கொண்டு வரானுங்க பாரு. சரி, நீ ஒரு கட்சி தலைவருக்கு வந்து அஹ், அஹ், விமர்சிக்க உனக்கு நாகரிகமா விமர்சிக்க எதுவுமே இல்லைன்னா தயவு செஞ்சு போயிடு. உனக்கு கருத்தா வேற ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா, இல்ல பிஜேபி சொல்றது சொல்லிட்டு போயிடு. அவர் உடல்நல செய்யல, அவரால் நிக்க கூட முடியல, அவர் பாத்தீங்களா பாத்தால எப்படி இருக்கு அப்படின்னா, டேய் அவர் 16 அவர் நின்று இருப்பாரு ஒரு இடத்துல, நீ நிப்பியா? ஒரு சாங்குக்கு வித்தவுட் அ பிரேக்கு தொடர்ந்து 12 நிமிஷம் 15 நிமிஷம் ரிஹர்சல் கூட பண்ணுவாரு. அங்கேயே ஒரே இடத்துல சாங் ட்ரையல் பண்ணுவாரு. அது பண்ணுவே நீ? நீ யார்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க ஹெல்த்த பத்திலாம்? எனக்கு ஜோக்கா இருக்கடா இவனுக்கு பத்தி, இவனுங்களை பேசுறது. மனுஷன் புசி கீக்கலா வருவானுங்களா? முதல்ல புசியை பத்தி ஓவர்டேக் பண்ண சொல்லுங்க முதல்ல அவனுங்க வந்துட்டு. அப்புறம் அண்ணனை பத்தி எல்லாம் பேசலாம். இல்ல எனக்கு இல்ல நல்ல சில்லுக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லையா? நம்ம அடிக்கிறது மேல அடிக்கணும். மேல அடிச்சா கீழே இல்லடா, விழுந்துரும். அல்லு எனக்கு இல்லடா, இந்த இல்ல பாடி எனக்கு ஷேமிங். எனக்கு இப்ப என்னன்னா, இந்த 13ஆம் தேதி அண்ணன் வந்து என்ன பேசி இவனுங்க இத்தனை ஒரு 4-5 நாளா ஒரு நெரேட்டிவ் பார்த்தாங்க. அதை ஒரே இதுல முடிக்க போறாரு பாரு 13ஆம் தேதி. நான் அண்ணன் என்ன பேசுவார் ஜோசியக்காரர்கிட்ட கேட்டுட்டு பிரச்சனை மைக் போட்டு பார்த்துட்டு சொல்றேன். ஏண்டா நீ என்ன நடந்திருக்கு இதை சொன்னா அண்ணன் 13 நாள் கழிச்சு பேச போட்டே, அப்புறம் அன்னைக்கு என்னடா பேசுவேன்? இன்னைக்கு அதை பேசுனா அன்னைக்கு என்ன பேசுவேன்? இவன் அன்னைக்கு பேசுவாருன்னு சொல்றேன். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதெல்லாம் அண்ணன் அதெல்லாம் மதிக்கவே மாட்டாரு. இல்லையா இப்போ நீ தேவையில்லாத ஆணைய டைவே தப்பு மச்சான். கேப் கிடைக்கும் போது இதை சொல்லிருக்கலாம். கொஞ்சம் கழிச்சு சொல்லுவோம், அதை பத்தி திரும்ப பேசுவோம். தொடர்ந்து நம்ம கோயம்புத்தூர் கொஞ்சம் காசு. பேக் டு த டாபிக். இப்போ கோயம்புத்தூர் டாபிக் சரி, ஓகே, நான் பேசு. கோயம்புத்தூர் டாபிக்ல இன்னைக்கு என்னென்ன பேசுனாங்கன்றத ஒரு ஷார்ட் அண்ட் பிரீஃபா எவனா ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கினா சொல்லுங்க, அதை பத்தி பேசுவோம்.
நான் ஆதவ் பேசுனது மட்டும் தான் பார்த்தேன். இல்ல வாடா போறோம். சரி வார இல்ல நம்ம ஆதவ் வந்து நம்ம தலைவர் மாவட்ட இல்ல செயலாளர் செங்கோட்டையன் ஒரு பேசினாரு பாத்தீங்களா, மாவட்ட செயலாளர் அவருக்கு 20 வயசு குறைஞ்சிருச்சான் தலைவருக்கு. சுடுசுடுப்பா இருக்காரு. ராஜ்மோகன் ஐயா ராஜ்மோகனும் கொஞ்சம் பேசியிருக்காரு. நான் சொல்றேன் ஐயா. இல்ல செங்கோட்டையன் ஆரம்பிச்சு அப்புறம் மாவட்ட செயலாளர் விக்னேஷ் பேசினாரு. விக்னேஷ் வந்து அந்த மாவட்டத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் எடுத்து பேசினாரு. அதான் அந்த ஒரு மூணு ஊரை மட்டுமே பிரிச்சிருக்காங்க. 3 ஊர்லயுமே வந்து மைனாரிட்டி பீப்புள்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்கள வந்து பிரிச்சு வச்சுட்டாங்க. பிரிச்சு மீன்ஸ் அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் இருக்குல்ல, ஓட் பாலிடிக்ஸ் தான் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துலயுமே. அந்த ஓட்டுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, மைனாரிட்டி பீப்புள்ஸ் இருக்க ஒரு 3 ஊரு, மேபி ஒரு சின்ன ஒரு டவுன் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு 3-4 ஊரை சேர்ந்து மேக்சிமம் அங்க வந்து கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் தான் இருக்காங்க. இவங்க யுனைடடா இருந்தா இவங்களோட ஓட் வந்து ஒரு சைடா ஷிஃப்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு 3 பக்கமா பிரிச்சிருக்கானுங்க. இது வந்து ஒரு பாலிடிக்ஸ், இது ஒரு பக்கம் பாயிண்ட் விட்டுருங்க. அது இல்லாம அந்த டாஸ்மாக்னால வர பிரச்சனை, இப்போ கோயம்புத்தூர்ல ரீசெண்டா நம்ம நிறைய நியூஸஸ் பார்த்தோம். அந்த ஏர்போர்ட் பக்கத்துல நடந்த ஒரு பாலியல் அச்சுறுத்தலா இருக்கட்டும், நேத்தா இன்னைக்கு நினைக்கிறேன் ஒரு பொண்ணு கையில வந்து இது இருந்திருக்கு, கஞ்சா ஏதோ வித்தாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி பேசினாங்க. அதுல வந்து அதுலயும் அவங்க ஒரு வார்த்தை தெளிவா கேட்டாரு, ஏன் அந்த பொண்ணுக்கு கஞ்சா எங்க இருந்து வந்துச்சு, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் பேசினாரு. வேற வந்து இவங்க ஒரு 15-20 போராட்டங்கள் எடுத்து பண்ணியிருக்காங்க இது நம்ம கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். அதுவும் அந்த இடத்துல தெளிவா அட்ரஸ் பண்ணாரு. வேற வந்து இந்த குப்பை கிடங்கு பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கும் அங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டருக்கு உள்ள மக்கள் வாழவே முடியல. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒரு பிரீத்திங் கூட ஃப்ரீயா பண்ண முடியல. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை சொல்ல ஆரம்பிச்சு, மாசத்துக்கு ஒரு தடவை தான் குடிக்கிற தண்ணியா வருமா. அதுவும் கேட்டாங்க. என்னன்னா, ஒரு குழந்தை இருக்கு, பிறந்த குழந்தை, இல்லைன்னா ஒரு 5 வயசு வரைக்கும் நார்மல் மனுஷனே பாத்துக்கேன், ஒரு நாள் வர தண்ணிய புடிச்சு வச்சு 30 நாள் எப்படி குடிக்க முடியும் சொல்லு பாக்கலாம். அதான் தெளிவா அவங்க கேட்டாங்க. ஐயா, சிஎம்ஓ டெப்டி சிஎம்ஓ இல்ல வந்து இன்னைக்கு இருக்க மினிஸ்டர்ஸோ எம்எல்ஏவோ உங்க ஃபேமிலி கூட்டு வந்து இங்க ஸ்டே பண்ணுங்க. இந்த குப்பையில வர இந்த நாத்தத்தையும் இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வர தண்ணியை பதப்படுத்தி குடிச்சு பாருங்க. உங்களால ஒரு லைஃப் ஸ்டைல் இங்க வாழ முடியுமா? ஏன்டா கோயம்புத்தூரால குப்பையை பத்தி பேசுறேன்னு திரும்ப திரும்ப நீங்க கேட்காதீங்க. இங்க வாழ்ற மக்களுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே அந்த பிரச்சனை தான். அந்த கிணத்து கடவுன்னு ஒரு தொகுதியில இந்த இஷ்யூ பெருசா இருக்குன்னு சொல்லி அவரு அதை ஒன்று அட்ரஸ் பண்ணாரு. அப்புறம் ராஜ்மோகன் வந்து இந்த காப்பி கேட் மாநாடு ஒன்று நடந்துச்சுல விருதுநகர்ல, அந்த பிரச்சனையை பத்தி 4 விஷயம் பேசினாரு. ஆதவர்ஜுனா வந்து ஏடிஎம்கே பக்கம் பெருசா ஃபோக்கஸ் வேணாம், நம்ம ஃபைனல்ஸ் வந்துட்டோம், ஸோ டைரக்ட்லி வி வில் ஸ்டிக் ஆன் டு டிஎம்கேன்றத ஃபோர்ஸ்ஃபுல்லா சொன்னாரு. இன்னொன்று வந்து இவங்க கலாச்சிட்டு இருந்தாங்க, ஏன்னா பர்மிஷன் கொடுக்கறது உங்களுக்கு துப்பு இல்லை, வந்துட்டு மேடைக்கு ஏறி 30 நாளைக்கு வருவாரு, 10 நாளைக்கு ஒரு தடவை வருவாரு, கொள்கையே இல்லாத கூட்டம், இதை பத்திலாம் ரொம்ப ஷார்ப்பா போல லிட்டில் பிட்டா லைட்டா டச் பண்ணாங்க, அவ்வளவுதான். ஏன்னா இவங்க ரொம்ப பிரச்சனை நம்ம பேச பேச நெக்ஸ்ட் மீட்டிங்ஸ் இவங்க எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாங்க. ஏன்னா மேக்சிமம் தளபதியுடைய பீப்புள்ஸ் விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு லைட்டா ஒண்ணு தெரிஞ்சிச்சு அவங்க பேசுற டோன்ல. இல்லைன்னா நம்ம ஆளுங்க எடுத்து பொழந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு எண்டிங்கா இது புஷி ஆனந்த் எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு முடிச்சாருன்னு நினைக்கிறேன். இதுதான் அங்க நடந்துச்சு. இன்னொன்று வந்து நாசரேத்துல ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, அது இன்னும் ஃபுல்லா பார்க்கல. அங்க நாஞ்சில் சம்பத் அப்படி ஒரு 2 டீம் அங்க போயிருக்காங்க. நாசரேத்துல எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடி பக்கத்துல இந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இன்னொரு இதான் பாயிண்ட் அந்த இருந்துச்சா, அதை வந்து ஹைலைட் பண்ணிருப்பார். டாஸ்மாக் சேல்ஸ் வந்து இவங்க ஆட்சி வந்த அப்புறம் எவ்வளவு இதா இருக்குன்ட்டு 36 கோடியோ 38 கோடியோ சம்திங் வந்து 2021 இவங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் 48,000 crores எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10 crores கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ட்டு அதை மென்ஷன் பண்றப்பாரு. நான் வேணா அந்த இது டேட்டா எடுத்து செக் பண்ணி எடுத்து வைக்கிறேன். அதை நான் தெளிவாம அப்புறமேட்டு வந்து எம்பி எலெக்ஷன் வந்து போன டைம் 24 நடந்ததுல, அப்ப திமுக சார்பில் 22 பேர்ல 22 பேர் சம்திங் இதுல வந்து ஒரே ஒரு சிறுபான்மை கேண்டிடேட் கூட நிக்கல, நீங்க என்ன சிறுபான்மை இருக்க ஆச்சு அதையும் மென்ஷன் பண்ணி கேட்டிருப்பாரு ஆதவ். மின் கட்டண உயர்வு அமல்.
அந்த டாஸ்மாக் செல்ஸ் தான் சார் நான் செக் பண்ணி சொல்றேன். டேட்டா இருக்கும் கன்ஃபார்ம் பார்த்துட்டு ஸோ வந்துடுறேன். கடை நடத்துறவங்களுக்கு, செக்ஸ் ஹவுஸ் நடத்துறவங்களுக்குலாம் இன்னும் கட்டண உயர்வு வந்து அமலுக்கு வருதான். ஐயா அதையும் சொன்னாங்க 35% ஏற்றிருக்காங்களா இவங்க ஆட்சிக்கு வந்த அப்புறமா எலக்ட்ரிசிட்டி பில் மட்டுமே. வாய்ஸ் பிரேக் ஆகிட்டா கும்பி. ப்ரோ அதுவும் மென்ஷன் பண்ணாங்க ப்ரோ 35% தான் ஏற்றிருக்காங்க இவங்க ஆட்சிக்கு ஆமா. வந்த அப்புறமா. இல்ல இன்னைக்கு இந்த கொத்தடிமைங்க பண்ண காமெடி எந்த அளவு இருக்குன்னா, ஒரே நாள்ல இத்தனை பிரச்சனைகள். முக்கியமா டிஎன்பிஎஸ்சி அந்த பிரச்சனை பெருசா இருக்கு. மாப்பிள்ள சீப்பை திருடிட்டேல்லங்கிற மாதிரி சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல விசில் கொண்டு போறதுக்கு ஒரு பர்மிஷன் தரலையாமா. அத சரி, பெருசா அதுல அதுக்கு பேசுறாங்க. ரெண்டு இல்ல இல்ல அது காம்ப்ளிகேஷன்ஸ் அதுல இல்லையா ரெண்டு அதுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் முட்டு இருக்கு. கொடுத்தாங்கய்யா. இல்ல அதுக்கு ஒரு முட்டு கொடுத்தாங்க. நான் சொல்லிடுறேன். அதுல ரெண்டு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? வேர்ல்ட் கப் 23ல இந்த மாதிரி விசில் பேன்னு சொல்லி ஏதோ ஒன்று இருக்கு. ஓகேவா? சம்திங் அதுல வந்து ஒரு நிறைய பேன் ஐட்டம்ஸ் இருக்கு. அதுல விசிலும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கு. ஓகேவா? 2026ல அது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. அப்படி இல்ல இல்ல இருக்குன்னா அது இல்ல அது இல்ல அது இல்ல. நான் இப்ப போடுறேன் பாரு, ஒரு ட்வீட் கீழே போடுறேன் பாரு கமெண்ட்ல, அதை பாரு bro. நான் இன்னைக்கு தான் செர்ச் பண்ணேன். இந்த தோழர் ஆதின்னு ஒருத்தர் தெரியுமா, அவன் ஒரு ட்வீட் போடணும். அதுக்கு நான் சரி ஓகே செக் பண்ணி பார்ப்போம் செக் பண்ணி பார்த்தேன். அதாவது இது எதுக்குனாலன்னா டிவிக்கே தலைவர், அதாவது டிவிகேக்கு வந்து இது கொடுத்துருக்காங்களா, சைன் கொடுத்துருக்காங்களா விசில், அந்த ரீசனுக்காக எலெக்ஷனுக்காக இது பண்ணிருக்காங்க. பட் ஐசிஐல இருந்து நாங்க எதுவும் இது பண்ணல. அண்ட் சேப்பாக் ஸ்டேடியத்துல இருந்து இதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க உங்க சைட்ல இருந்து. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் ஓகேடா, தளபதி போடுற இன்னஸ் வெளியில தெரியாம இருக்கு. அதாவது அதையாவது விட்டு வச்சிருக்காங்கன்ற மாதிரி ஃபீல் இருக்கு. அப்ப சூரியன் உதிக்குது இல்ல, அப்ப ஸ்கிரீன் போட்ட மூடுவானுங்க. சூரியன் ஏன் முதிக்குது, இலையா இருக்குன்னு ஸ்கிரீன் போட்ட மூடுவானுங்க. என்னடா அவங்க அறிவு எங்கடா இருக்கு டேய், அறிவு மூளை எல்லாம் பின்னாடி வச்சு சுத்துவானுங்க போல. இல்லடா, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் எலெக்ஷன் நடக்கிற டைம்ல பேசி இதை தடை பண்ணா பரவாயில்ல. இப்போ என்ன சோர்ஸ் உனக்கு? இப்ப எதுக்கு நீ பேன் பண்ற? இது எப்படி தெரியுமா? நான் வந்து நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 months பிஃபோர் வந்து இந்த வல்லூர்வாசியில எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மீட்டிங் போட்டானுங்க. மீட்டிங் போடுறப்போ கேர்ள்ஸ்க்கு வந்து பிளாக் துப்பட்டா எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு துப்பட்டா வாங்கி வச்சானுங்க. ஆமா ஆமா ஆமா. ஆனா இதே ஊபியில இருக்க இந்த டுபாகூருக்கு தான் என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, நீட் எக்ஸாம் அப்போ துப்பட்டாவை ஏன் எடுக்கிறீங்க? இந்த பெண்களோட வந்து ஒன் ஆஃப் த இது இல்ல, நீங்க அவங்களோட இது வந்து நீங்க ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க ஊன்னு கத்துனானுங்க. நீங்க ஏன்டா வந்து கருப்பு துப்பட்டாவை வந்து எடுத்துட்டு போக கூடாதுன்னு தடுத்தீங்கன்னு கேட்டா பதில் இல்ல. இதை பண்ணானுங்க. அது ஆக்சுவலா சிஎம் பார்ட்டிசிபேட் பண்ற மீட்டிங் இது. அந்த மீட்டிங்ல அந்த வேலையை பார்த்தானுங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ ஒரு இது போட்டிருக்கேன். ஓகேவா? நான் ஒரு ட்வீட் போட்டிருக்கேன். ஓகேவா? எங்கெங்கெல்லாம் பப்ளிக் கேதரிங் இருக்கோ, ஆர்கானிக்கா பப்ளிக், இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி பப்ளிக் மீட்டிங், நான் பொலிட்டிக்கல் பார்ட்டியே சொல்லல. ஓகேவா? ஒரு கோயில் திருவிழாவோ, ஒரு மக்கள் சந்திக்கும் ஏதோ ஒரு விழாவோ இல்ல ஃபெஸ்டிவலோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நீ போய் அங்க பப்ளிக்கா கேதர் பண்ணாங்க அப்படின்னா அங்க டிவிக்கு தான் வெளியில வரும். ஓகேவா? அது எல்லாம் இவனுங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கு மைண்டு. இப்போ இது வந்து ஒரு வேர்ல்ட் கப் ஈவெண்ட்னு வச்சுக்கோங்க. அந்த ஈவெண்ட்ல அது பப்ளிக் நல்லா கிரிக்கெட்டோட ஃபாலோவர்ஸ் தான் அங்க வந்து மோஸ்டா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த கிரிக்கெட் கிரவுண்டை வந்து ஆக்குபை பண்றது அவங்க தான். ஸோ ரோஸ் ப்ராபப்ளி வந்து ஒரு 10% வந்து அவுட் சைட்ல அந்த கிரிக்கெட் சும்மா என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இவங்க இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படி ஏதாவது வந்து நிப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க கிட்டயுமே வந்து டிவிக்கு இம்பாக்ட் இருக்கும். இப்போ விசில் வேற கொடுத்துருக்கோம் நம்ம சிம்பிள். ஸோ விசில் ப்ளோ போனா அவன் விசில் எடுத்து காமிச்சிட்டே இருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், அதை எடுத்து ட்வீட் பண்ணி கட் பண்ணி போடுவோம். டிவிக்கேன்னு சேட் வரும், டிவிக்கே கத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ அங்க நிறைய அந்த இப்ப விஷயம் இருக்கு. நம்ம இது வெளியில வர விடாம எப்படி தடுக்கிறது? அது இப்படிதான் தடுக்கணும். இப்படி தடுத்தா டிவி கேக்கு வந்து நீ வந்து கத்துவ, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு வந்துரும்ல. ஏங்க ஒண்ணும் இல்ல, ரொம்ப காமனான விஷயம். ஓகேவா? எங்க ஒரு திமுக மீட்டிங்கு, ஸ்டாலின் அந்த மீட்டிங்ல காலேஜ் பசங்களை கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சிருக்கானுங்க. அதுல ஒரு காலேஜ் பையன் கர்ச்சீஃப் வந்து பாத்தீங்கன்னா தளபதி போட்டோ வச்ச கர்ச்சீஃப் வந்து காமிச்சிருக்கான். அந்த பையனை ஒரு நாள் ஃபுல்லா வச்சு டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க போலீஸ் ஸ்டேஷன். அவங்கள கேஸ் போடல, ஆனா ஒரு நாள் வச்சு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அது வந்து நம்ம மாவட்ட சைட்ல இருந்து போய் மீட் பண்ணி அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த பையனுக்கு போய்.
இதுவும் உண்மையான நடந்த சம்பவம். நான் பொய்யெல்லாம் சொல்ல. இது உண்மையான நடந்த சம்பவம். இல்ல இல்ல அன்னையுமே பார்த்தேன் டிசி பிரதர், கொடுக்க நானும் பார்த்தேன். சொல்லியிருந்தாங்க, உண்மைதான் டிசி உண்மைதான். கொடுக்க சொல்லியிருந்தானுங்க, அந்த பையனுக்கு டிசி கொடுத்து இது பண்ண சொல்லியிருந்தானுங்க. டிசி பட் கொடுத்து காலேஜ்ல வந்து இப்ப இது அந்த பண்ணிட்டு காலேஜ் இருக்கானுங்க. காலேஜ் என்ன வந்து நான் இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா. நான் என்ன கேக்குறேன்னா, நீ இந்த அளவுக்கு பயந்து போய் நீ எத்தனை பேர் தடுப்ப? இதோ 2026 செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு? எல்லா இடத்துலயும் டிவிக்கே தான் கத்துறானுங்க பசங்க. டிவிகே ஃபிளாக தான் கொண்டு வந்தானுங்க. நீ எப்படி தடுப்ப அத? தேர் இஸ் என்ன சொல்லுவாங்க, நீ ஓரளவுக்காவது நீ வந்து உன் மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கோ. பப்ளிக் கேதர் பண்ற இடத்துல டிவிக்குன்னு சேட் வந்ததுன்னா தயவு செஞ்சு சொல்றேன், அந்த இடத்துல போய் உன் இன்ஃபுளுன்ஸ பண்ணாத. அது உனக்கு நெகட்டிவா ஸ்ப்ரெட் ஆகும். இன்னும் போர்ஸா போய் நெகட்டிவா உனக்கு இம்பாக்ட் ஆகும். அத வளர்க்காதீங்கன்னு தான் சொல்றேன். அண்ட் வந்து நீ புதுவிதமா ஒரு பிளான போட்டிருக்கானுங்க. வீட்டுக்கு யார் யாரெல்லாம் வந்து மகளிர் தொகை வாங்குறாங்களோ, ரேஷன் எனக்கு அந்த மாரி நம்பருக்கு கால் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு கால் வந்தது. ஓகேவா? எங்க மெய்ட் அக்காக்கு கால் வந்தத வச்சு நான் ட்ராக் பண்ணிட்டேன். ஸோ நீ தயவு செஞ்சு யாராவது இருந்தீங்கன்னா, இந்த மாரி உங்க வீட்ல யாருக்காவது கால் வந்ததுன்னா, ட்ராக் பண்ணி சொல்லி இல்ல ஜெனரலா ரேஷன் கடையிலேருந்து உங்களுக்கு கால் வந்ததுன்னா கூட சொல்லுங்க. ரேஷன் ஷாப்லேருந்து கால் வந்து இந்த மாரி உங்களுக்கு உதவி பண்றதுக்கு உங்க நேம் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. செலக்ட் ஆயிருக்கீங்க. கல்வி, அப்புறம் மருத்துவம், வேற ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கானுங்க. இது 3த்துல உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க டிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு இருக்காங்களாம். எவ்வளவு பெரிய ஸ்கேம் பாத்தியா? அட் த எண்ட் ஆஃப் த பாலிடிக்ஸ எப்படி பீப்புள திருப்பி ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா உட்காந்து யோசிச்சிருக்கானுங்க போல. ம்? இல்ல உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளவு அசிங்க பிடிச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க பாருங்க. இன்னுமாடா ஏமாத்துவீங்க? எத்தனை வருஷத்துக்கு தான் ஏமாத்துவீங்க? சரி, ஓகே, ஃபைன். இப்போ வந்து நாங்க 3த்துல ஒண்ணு டிக் பண்ணிட்டோம். நாளைக்கே எடுத்துட்டு வந்து எங்களுக்கு குடுத்துருவியா எல்லாமே? டேய் முதல்ல ரூ. 1000 யாருக்கும் குடுக்கலையேடா. இப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன். நீங்க என்ன தெரியுமா பண்ணுங்க? 3மே டிக் பண்ணுங்க அப்டின்னேன். இல்லப்பா ஏதோ ஒண்ணு நீங்க 3மே டிக் பண்ணிட்டு வாங்க என்ன சொல்றானுங்க பாருங்க அப்டின்னா, அது குடுத்துருவாங்கப்பா. ரூ. 1000 குடுக்கறதுக்கே உங்களுக்கு 2 1/2 வருஷம் ஆச்சு. இது குடுக்கறதுக்கு இன்னும் 40 வருஷம் ஆகும். பரவாயில்லையா? அப்டின்னேன். என்ன சொல்ற? எலக்ஷன் வரப்போகுது 2 மாசத்துல. அதுக்கு உங்கள எப்படி ஏமாத்தலாம்ன்னு ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவ்வளவுதான். இப்போ முன்கூட்டியே குடுத்து வச்சுட்டா, அவங்க வந்தா நல்லா இருக்கும்னு உங்க மைண்ட்ல ஒரு தாட் வரும் தெரியுமா? அததான் இம்ப்ளான் பண்றானுங்க. இப்போ முன்கூட்டியே ஒரு திட்டத்த எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட உங்களுக்கு இலவசமா ஒரு திட்டம் குடுக்க போறோம். அதுவும் கவர்ன்மெண்ட் சார்பா ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷனு, ஃப்ரீ ஆஃப் என்ன சொல்றது? அ எதுவும் சொல்லுவாங்க திட்டம். 3 திட்டத்துல ஏதோ ஒரு திட்டத்த குடுத்துட்டு ஃப்ரீயா குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, பீப்பிளோட மைண்ட் செட் என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட் டிஎம்கே வந்தா தான் நம்மளுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு டிஎம்கேக்கு ஓட்டு போடுவாங்கல்ல. அதுக்காக இந்த பிளானு. சரி இது ஒரு பிளானு. இன்னைக்கே நான் பார்க்கிறேன். உங்களுக்கு வருதாடா? யூடியூப்ல எல்லாம் அட்வர்டைஸ்மென்ட் விட ஆரம்பிச்சிட்டானுங்கடா. எனக்கும் உங்களுக்கு வருதுயா, வருது. வருது வருது. உங்கள் அதெல்லாம் வருது. ஸ்டாலின், உங்கள் ஸ்டாலின், உங்கள் உதயநிதின்னு போட்டு. இல்ல எனக்கு இந்த இந்த படம் பார்த்திருக்கியா? ஒரு படத்துல அவன் வண்டி மேலேயே ஓடுவான். ஏன்னா நீ இதுக்கு வண்டியிலே உட்காந்து வந்துடலாம்டா, அந்த மாதிரிதான். இவனுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு நல்லதே பண்ணிட்டு இருக்கலாமே. எதுக்கு இது பண்ணிட்டு இருக்கானுங்க? இது பண்ற காசை எடுத்து இந்த மக்களுக்கு செய்யற அவங்களோட வேலையை செஞ்சாலே போதும். அவங்க அசால்ட்டா ஓட்டு போட போறானுங்க. அதை விட்டுட்டு அதை மறைக்க இது மறைக்கன்ட்டு இந்த 2 மாசம் ஏதாவது நல்லது பண்ணாவது சரி ஓகே, மக்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அதையும் பண்ண மாட்டேங்கிறானுங்க. அதையும் மறைக்கதான் பாக்குறானுங்க. இப்ப முந்தானத்து ஒரு 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 முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல ஏதோ கால்வாய் வந்து குப்பையா இருக்குன்ட்டு அதை மூடி இருக்கானுங்க. இது என்ன மரத்தை வச்சு மூடி இருக்கானுங்க. இந்த மாதிரி பண்றதுக்கு அதை கிளீன் பண்ணி இருந்தா உங்களுக்கு ஓட்டு போட்டு போறாங்க அந்த மக்கள். சரி, மக்கள் ஓட்டு போட்டோம், நாங்க உனக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்லும் போதே இவங்களுக்கு என்னன்னா, நீ என்ன சும்மாவா போட்ட, காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டேன்ற ரேஞ்சுக்கு தான் பாக்குறானுங்க நம்மள. அப்படிதான் நம்மள ட்ரீட் பண்றானுங்க. நம்ம ஏதாவது கேட்க வாய்ஸ் கட் ஆயிருச்சியா? வாய்ஸ் கேட்கல. அவர் முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப அதுக்கப்புறம் இவனுங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம காஸ்டியூம்ஸ்காண்டி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம்னு நினைச்சிருக்காங்க விஜய் அண்ணாவை. ஆனா அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. இல்ல ப்ரோ, இவனுங்களோட சைக்காலஜியே தப்பு ப்ரோ.
எல்லாருமே இவனுங்களே போல வெறும் பைசா கொடுத்தா இது பண்ணுவானுங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவர் நாங்க சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம்டா. எங்க வீட்டுல ஒருத்தர் அவரு, என் வீட்டுல என் அண்ணனாவோ என் கூட பிறந்த அண்ணன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரிதான் அவரு. இப்ப என் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிக்க பண்ணது, என் கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் போய் நிக்க பண்ணேன், அந்த மாதிரி தான் அவரு. அதை போய் இவனுங்க யூஸ் பண்றானுங்க. அதெல்லாம் இவனுக்கு சொன்னா புரியாது ப்ரோ. இவன் மாதிரி 200 காசு வாங்கிட்டு டெய்லியும் ஒரு அவதூற பரப்புறவனுக்கு தான் புரியாது. அது அது சொல்லுவாங்க தெரியுமா, உள் மனசுல இருந்து ஒரு அன்பு கொடுப்பாங்கன்ட்டு. அந்த இது இவங்க இவங்கெல்லாம் எப்போ புரிஞ்சுப்பானுங்கன்னு தெரியல. புரிஞ்சுக்கிட்டா நல்லது. பிங்க்மேன் அண்ணா போயிட்டா. அதாவது செந்தில் நியூஸ்ல டேய் செந்தில் மேல வாடா டேய். கீழே உட்காந்து அதாவது படத்துல சொல்ற மாதிரி என்ன நடக்குதுன்னு எட்டி பார்ப்போம். ஓகே அப்படின்ட்டு போறானா. நானா ஒரு விஷயம் மட்டும் நான் பாக்குறேன்டா. ஃபுல்லா பேனிக் ஆயிருக்கானுங்க. பட் ஆனா இவனுங்க கிட்ட இருக்க இந்த சோர்ஸ எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணணுமோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறானுங்க. எந்த அளவுக்கு டீப்பா இறங்கி ரூட் பீப்புளை கனெக்ட் பண்ணி டிஎம்கே உங்களுக்கு வந்து ஒரு திட்டம் வச்சிருக்கு இலவசமா, அந்த திட்டம் நீங்க வந்து இப்போ நீங்க வந்து டிக் பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு கேக்குறானுங்கன்னா இட்ஸ் ஸ்கேம். இது ஓப்பனா சொல்லணும்னா இது ஸ்கேம். அந்த அக்கா போன்ல ரெக்கார்டிங் இல்லை. நான் வந்து நெக்ஸ்ட் கால் வந்ததுன்னா ரெக்கார்டிங்கை போட்டு இங்க நான் ரிலீஸ் பண்றேன். இது இல்ல எனக்கு இவனுங்களை வந்து ஆல்ரெடி 505 வாக்குறுதியை கொடுத்துட்டு 505ல 5 கூட உருப்படியா செய்யாம ஊர்ல இருக்க எல்லா ஊழலையும் கைசாட்டியத்தையும் பண்ணி அராஜகத்தை பண்ணி ரவுடிசத்தை பண்ணிட்டு போயிட்டு இன்னைக்கு வந்து ஒழுக்கம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு எம்எல்ஏ போட்டு பத்திரிக்கையாளரை அடிச்சிருக்கான், ரவுடித்தனம் பண்ணியிருக்கான். ஆனா அவன் இன்னைக்கு சுதந்திரமா ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு கேஸ் இல்ல அவன் மேல, வழக்கு பதிவு இல்ல. உங்களுக்கு எனக்கு ஒரு டவுட்ரா, கேஸ் ஃபைல் பண்றது கூட என்னடா உங்களுக்கு ஹெசிடேஷனு? இதுன்னு போலீஸ்க்கு என்ன அதுல இது என்ன தடுக்குது? இந்த அஜித் குமார ஆமா அஜித் சேனலுக்கே அக்கறை இல்ல ப்ரோ. இவனுக்கு திமுக இது வரைக்கும் திமுக மென்ஷனே பண்ணல. ஏங்க பத்திரிகை சங்கமே இவனுங்க கண்ட்ரோல்ல இருக்குங்க. பத்திரிகை சங்கம் வந்து எப்படி நீங்க எப்படி வந்து உருவாச்சு? பத்திரிகை சங்கம் இருக்கட்டு, நியூஸ் 24 அந்த தானே அவன் வந்து கரெக்டா அவன் போட வேண்டியதானே. அவன் எம்ப்ளாய் தானே பத்திரிகை சங்கம். அவன் போட்டான், அவன் போடல. நம்ம விஜயானந்த் வந்து திமுகன்னு கரெக்டா மென்ஷன் பண்ணி போட்டாங்க. அத வந்து திமுகன்னு போடாம வெறும் எம்எல்ஏ மட்டும் போட்டிருக்காங்க, ரவுடி எம்எல்ஏன்னு. இது என்ன இது சொல்லுங்க? இல்ல இப்ப நம்ம அவங்கள ஒண்ணும் சொல்ல முடியாது ப்ரோ. இப்போ வந்து அவனுங்க வந்து அவங்க சைட்ல இருந்து என்ன பார்த்தோம்னா, இப்போ நான் அவனுங்க ஏதாவது பேசப்போ ஆல்ரெடி கேபிள கட் பண்ணானுங்க. ஸோ அவனுங்க நம்ம இது பண்ண முடியாது. முன்னாடிலாம் நான் ஒரே நிமிஷம் இல்ல இது சுரேஷ் தான் வந்து இப்ப இருக்க பிரஸ் கிளப்போட பிரசிடென்ட். ஓகேவா? அந்த ஆளுக்கு ஒரு எலெக்ஷனை வச்சு பண்ணானுங்க. இது எனக்கு எத்தனை வருஷம் கழிச்சு இந்த எலெக்ஷன் வச்சானுங்க தெரியுது. நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட் இந்த எலெக்ஷன் ஓட்டே கிடையாது பிரஸ் கிளப்புக்கு. ஸோ ரீசெண்டா வந்து இவனுங்க கட்சி அதான் 2021 வந்து ஆட்சிக்கு வரும்போது வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் வந்து ஆரம்பிச்சிருக்கானுங்க. இந்த கிளப் வந்து நாங்க இது வந்து பத்திரிகை சங்கத்தை ஒன்று உருவாக்க போறோம்ட்டு. ஸோ அவனுக்கு அப்பவே பிளான் போட்டானுங்க. என்னன்னா இங்க பத்திரிகை தான் மெயின் சோர்ஸ், அதை தான் பீப்புள் கூட கனெக்டா இருக்கு. ஸோ அதுல நம்ம வந்து இன்ஃபுளுன்ஸ் வந்து இறக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனாலதான் வந்து உஷாரா என்ன பண்ணானுங்க, அதுல ஒரு சங்கத்தை உருவாக்கி ஆல்ரெடி இன்டர் செய்து தான் அது அந்த கிளப்புக்கு வந்து ஒரு ஓட்டை வச்சு அதுக்கு வந்து ஓட் பண்ணி சுரேஷ்ன்ட்டு ஒருத்தர் தான் வந்து வேதநாயகன் நினைக்கிறேன் ஃபுல் நேம். அந்த ஆள் தான் வந்து ஹெட் பிரசிடென்ட். இது ரிலேட்டடா நீங்க என்ன கண்டனம் கொடுத்துட்டீங்க? எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு தெரியலையே. ஆப்பரேட் பண்ண மாதிரி எவனுமே தெரியல, எவனும் வாய்ஸ் கொடுத்த மாதிரியே தெரியலையே. இதை பேசுற ஒரே கட்சி டிவிக்கு மட்டும்தான். ஏன் அதிமுக பிஜேபி காரன் பேச மாட்டானா? அண்ணாமலை பைத்தியக்காரன் கூட வச்சிருக்கான், கிரைனேட்டு வாரி வச்சிருக்கான். இல்ல அண்ணாமலை வைக்கல, அண்ணாமலை அக்காவோ யாரோ ஒருத்தர் வச்சிருக்காங்க.
அதான் bro, எல்லாம் டேய் பினாமி எல்லாம் பினாமி டேய் மாதிரி ஒரே தான் ஒரு வைப்பாங்க நிமிஷம் தெரியுமா? டேய் இருடா டேய் நீ என்ன அண்ணாமலை பக்கத்து வீட்டுக்காரனா அந்த சொந்தக்காரனா அண்ணாமலை வைக்கலையும் அண்ணாமலை அக்கா வச்சிருக்காங்களா டேய் எல்லாம்